பாருங்க, கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார்? இந்த இருக்கு திருமறை சோடின்னு ஆப் இருக்கு பாருங்க. தம்மை அறிந்து அன்பு செய்து தமக்கு பணிபுரிந்து தம்முடைய பெருமகிழில் பங்கு கொள்ள கடவுள் மனிதரை படைத்தார். நம்மளை எதுக்காக படைச்சார்? முதல்ல அவர் அறியணும், அப்புறம் அன்பு செய்யணும், அப்புறம் அவர் சொல்றதை கேட்கணும். இதுக்காக தான் படைச்சார். அதுலதான் அவருக்கு சந்தோஷம். இப்ப நம்மளை படைச்சதை விட்டுட்டு இப்ப நாம என்ன பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி என்ன பண்ணுவீங்க? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? வீட்டில் அப்பா அம்மா 5 மணிக்கு எந்திரிக்கும், பிள்ளைகள்லாம் 7 மணிக்கு எந்திரிக்கும். அதில் வர எழுப்புனா கடுப்பாகும். காலையில டெய்லி பூசைக்கு வரவங்க எத்தனை பேர்? இதுலயே தெரியுது. இதுலயே நீங்க எந்த அளவுக்கு கடவுளை அறிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்ப ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, லவ்வர்ஸ் எப்படி ஒருத்தர் எவ்வளவு நேரம் அவங்க பழகுறாங்க, பேசுறாங்க சொல்லுங்க. யாரெல்லாம் லவ் மேரேஜ் கை தூக்குங்க. லவ் பண்ணும்போது எவ்வளவு நேரமா பேசுவோம் உங்க லவ்வர்? ரொம்ப நேரம் பேசுவேன். பேசி என்ன பண்ண? ஏதாவது முழுசா தெரிஞ்சதா? லவ் பண்ணும்போது அப்படி இருந்தான், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கிறான். லவ் மேரேஜ்ல ஃபுல்லா சுத்தறான், என்னன்னே தெரியாம பேசுவான். அறிவதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அதனாலதான் பிரச்சனையே. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, முதல் கோணல் முற்றும் கோணல். முதல்ல ஒருத்தரை அறிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும். அதுதான் முதல் படி. இப்போ கார் ஓட்டுறன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே ஓட்டிடுவீங்களா? முதல்ல காரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் கார் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா காரே ஓட்ட முடியாது. ஆனா இன்றைக்கு மனிதர்கள், கிறிஸ்துவர்கள் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளின் பிள்ளைகள் நாம் கடவுளை பற்றி அறியாமல் இருக்கிறோம். கடவுள்னா யாரு? கடவுள், அவ்வளவுதான். அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிப்பவர், அன்புள்ளவர். பொதுவா சொல்லிவிட்டு கம்முன்னு உதங்கிருது. இதே பக்கத்து வீட்டுக்காரியை பத்தி கேளு, அவளா, ஐயோ சாமி, அவ பேசுனான்னா அந்த தெருவுக்கு கேட்கும் சாமி. கடவுளை பத்தி கேட்டா 2 வரியில முடிச்சிடுறது. பக்கத்து வீட்டுக்காரி, எதிர்த்த வீட்டுக்காரி, பின்னாடி வீட்டுக்காரி அப்படின்னு மனுஷனை பத்தி கேட்டா ஒரு வில்லு பாட்டே பாடுறது. அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற. இதே ஆம்பளைங்க எல்லாம் அவன் வீட்டு நாயமே தெரியாது. இது அரசியலுக்கு போயிடுவான். அந்த அரசு சரியில்லைப்பா, போன அரசும் சரியில்லைப்பா, பொருளாதாரம், இவன் வீட்டு அரசியலே இவனை ஒன்றும் பண்ண முடியாது. இதுல உலகத்துல இருக்கிற அரசியலை போய் பேச வேண்டியது. அவ்வளோ இது, அந்த இதெல்லாம் அப்படி வரும். கடவுளை பத்தி கேளுங்க. ஒரு உண்மையை சொல்லிட்டா, பைபிளே படிக்காம கல்லறைக்கு போற ஒரே மகராசி யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவன். பிரைஸ் அலாட். யாரும் இதுக்கும் பிரைஸ் அலாட் சொல்றீங்க? ஐயோ கொடுமை, தலை குனியணும். பைபிள் தெரியாதவன் ஒரு கிறிஸ்தவனா? கத்தோலிக்க கிறிஸ்தவன் உருப்படாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ன பண்றதில்ல? பைபிளை படிக்கிறது இல்லை. எங்க பங்கு இளைஞர்கள் என் மேல இருக்கிற சொன்ன ஒரு குற்றச்சாட்டுன்னு தெரியுமா? கோயிலுக்கு வராததுக்கு. சாமியார் எப்ப கூட்டாலும் பைபிளை படி, ஜெபம் பண்ணு, தியானத்துக்கு போ அப்படிங்கிறாரு. எதுக்கு நாங்க இதுக்கெல்லாம் கோயிலுக்கு வர முடியுமா? அப்ப என்னான்னு கூப்பிடுறது? வா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு போகலாம், வா சினிமா போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம். அதுக்காக கூப்பிட முடியும் சாமியார்? பொழுதுபோக்குக்காக சாமியார் வராங்க? உங்களுக்கு பொழுதுபோக்குவதற்காக சாமியார் இருக்கிறாரா? இல்லையே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற நிலை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்களா? பைபிள்ல எத்தனை புக்கு இருக்கு பத்தியா? போய் 2 வாங்கிட்டு வந்துட்டான். பரவாயில்ல. தம்பி சரி சொல்லுங்க, பெரியவங்க ஆண்கள் எல்லாம் பெரியவங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க. பைபிள்ல மொத்தம் எத்தனை புக்கு இருக்கு சொல்லுங்க? அது எத்தனையோ போறது சாமி, எதுக்கு அதை பேசிக்கிட்டு அப்படிங்கிறீங்களா? அது என்னாதீங்க, என்ன விட்டெல்லாம் அடிக்கூடாது, மூடிடுங்க, வச்சுருங்க. ஆம்பளையா மணியே? யாரு சொல்லுங்க? 73 ஆம்பளைகள் நான் கேட்டோமா? காது எங்க இருக்குது? ஓ, உங்க வீட்டுல நீங்க தான் ஆம்பளையாட்டு இருக்குது.
எத்தனை சொல்லிட்டாங்க, எதையாவது சொல்லுங்க. எத்தனை புக்கு பைபிள் எத்தனை இருக்குது? பழைய ஏற்பாட்டில் எத்தனை, புதிய ஏற்பாடு மொத்தம் எத்தனை புக்கு இருக்குது பைபிள்ல? 23, 73. சரி, ஓகே. சரி, பழைய ஏற்பாட்டில் எத்தனை? சிஸ்டர் கம்முன்னு இருங்க. பழைய ஏற்பாட்டில் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை? யோசிங்க. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலை. பைபிள் தெரியாது. பழைய ஏற்பாட்டில் 46 நூல்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 27 நூல்கள் இருக்கிறது. ஆக பைபிளை படிக்கணும். அதனால்தான் புனித எரோனிமுஸ் சொன்னார், திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செஞ்சார், அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், அவர் சொல்றதை செஞ்சா என்ன நடக்கும், அவர் சொல்றதை கேட்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்றதுதான் பைபிள். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு, யாரை தண்டிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா படி பைபிளை. கடவுள் எதை விரும்புறாரு, எதை வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா படி பைபிளை. எதை பண்ணினா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எதை செஞ்சீனா உனக்கு தண்டனை கிடைக்கணுமா படிப்புல படி. எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 2, 3 வசனங்களை படிங்க. கடவுள் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு மட்டும் பாருங்க. எசாயா 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். இது உண்மைங்க. இன்னைக்கு கடவுளே நாம சொல்றதா கேட்கணும். இப்ப திருவிழா கொண்டாடி முடிவு பண்ணீங்கல்ல, கடவுளை கேட்டு முடிவு பண்ணீங்களா சொல்லுங்க. நீங்க கொண்டாடுறது கடவுளுக்கு பிடிக்குமா? கடவுள் சொன்னாரா திருவிழா இந்த வருஷம் கொண்டாடணும்னு சொல்லுங்க. வருஷம் வருஷம் கொண்டாடணும் சாமி, வரி விலை வாங்கணும் சாமி. போன வருஷம் வெடி விலை வெடித்தோம், இந்த வருஷம் இவ்வளோ வெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். போன வருஷம் இந்த வருஷம் லைட்டு இது வரைக்கும் போட்டோம், இந்த வருஷம் லைட்டு போடணும். சப்பறத்துக்கு கண்டிப்பாக இத்தனை இருக்கணும். இதெல்லாம் யார் பிளான் பண்ணுறோம்? கடவுள் விரும்புகிறாரா விரும்புவது இல்லையானலாம் பார்க்கறது இல்லை இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு பிடிக்குது, எங்களுக்கு சந்தோஷத்தை தருது, நாங்கள் செய்வோம். அதான் சொல்ற பாருங்க, எனக்கு எதிராக பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், ஆனால் அவர்களும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அடுத்து படிங்க. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடுகிற இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளோ வேதனை பாருங்க. இந்த வசனத்தை எல்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பாருங்க, என் பிள்ளைகளை நான் பேடி வளர்த்து, மக்களைன்னு சொல்ல, பக்தர்களைன்னு சொல்ல, பிள்ளைகளை நான் பேணி வளர்த்தேன். ஆனால் அவர்களோ, இன்னும் சொல்ல போனா நமக்கு புரியறவா, நம்ம வீட்டு ஆடு மாட்டுக்கு நாய்க்கு இருக்கிற புத்தி நமக்கு இல்லை. நம்ம மாடு ஆடும் நம்ம எங்க விட்டுட்டு போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுது. நம்ம வீட்டு நாய் நாம போனா வாலாட்டுது, மத்தவன் போனா குறைக்குது. அதுக்கு யார் எஜமான யார் எதிரின்னு தெரியுது. நமக்கு தெரியுதா? யாருக்கு எதிராக சண்டை போடணும், யாருக்கிட்ட போய் யார் எதிரி யார் நண்பன் நமக்கு தெரியுதா? தெரியலையே. நமக்கு யார் எதிரி? சாமியும் சாமியாரும் தான் எதிரி. யார் எதிரி? சாமியும் சாமியாரும் தான் எதிரி. பங்கு மக்களுக்கு ஊருக்கு இழைச்சவன் தோட்டின்ற மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இழைச்சவன் பங்கு சாமியார். ஒருத்தன்
சாமியார் சும்மா உட்காந்துருந்தாராம் ஒரு பங்குல. அண்ணாண்ணா சாமி, அண்ணாண்ணா வாங்க அப்படின்னா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா. அப்புறம் நீங்கள் அதிசயமாக வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சாமி, வண்டியை சர்வீஸ் கூப்பிட்டேன், அவன் 2 மணி ஆகும்னா, அதான் சாமி சும்மா தானே எப்பயே வந்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் நான். அப்புறம் யாரும் சிக்கலன்னா சாமியார்ட்ட. அப்போ அதாவது சாமியார் எப்பயுமே கத்தோலிக்க பங்குகளுடைய இன்றைய நிலை என்னன்னா, 2 கோஷ்டி இருக்கும், குறைஞ்சது 2 கோஷ்டி அல்லது 3 கோஷ்டி 4 கோஷ்டி இருக்கும். சாமியார் இவர்கிட்ட பேசுனா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கிட்ட பேசுனா இவங்களுக்கு பிடிக்காது. இப்போ யார்கிட்ட பேசுறது? செவுத்துக்கிட்ட தான் பேசணும். இல்லை, இன்னைக்கு யாருக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்க? கடவுளுக்கு எதிராகவும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறோம். கடவுளை பத்தியும் தெரியாது. சரி, இப்ப எத்தனாவது பங்கு சாமியார் உங்களுக்கு? எத்தனாவது பங்கு சாமியார்? 3ஆவதா? இது எப்ப பங்கா மாறிச்சு? இப்ப பங்கா மாறி எத்தனை சாமியார் வந்துட்டாங்க? 10 பங்கு சாமியார் இருந்திருப்பாங்களா? 17ஆவது பங்கு சாமியார். 17 பங்கு சாமியார் வந்துட்டு போயிட்டாங்க. சாமியாருங்கன்னா சாமியாருக்கு என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது எதுக்கு? அவங்க நம்ம சொல்றதை படிச்சா போதாதா? சாமியார் என்ன படிச்சாங்கன்னு தெரியுமா? என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? 12. மொதல் வருஷம் என்ன படிப்பாங்க? அது தெரியாது. 12 வருஷம் படிக்கிறாங்கன்னு தெரியும். 12 வருஷம் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. மொதல் வருஷம் ஆங்கிலமும் லத்தீனும் படிப்போம். இப்போ லத்தீன் எடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் 2 வருஷம் லத்தீன் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், வழிபாட்டு முறையை படிக்கணும், இன்ட்ரடக்ஷன் டு த பைபிள், பைபிளின் முன்னுரையை படிக்கணும் மொதல் வருஷம். அடுத்து 3 வருஷம் காலேஜ் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி. இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். 3 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் இயர், அதில் வேரியஸ் டைப் ஆஃப் மெடிடேஷன் ப்ரேயர்ஸ், அதில் 1 மாதம் தியானம் பண்ணுறோம், 30 நாள் தியானம் பண்ணுறோம். அதெல்லாம் முடித்த பின்னாடி ஃபிலாசபி, தத்துவ இயல். இந்த தத்துவ இயல்னா என்னன்னு தெரியுங்களா? நாத்திகம், ஆத்திகம், மானுடவியல் எல்லாத்தையும் படிக்கிறோம். கிரேக்க தத்துவங்கள், நவீன தத்துவங்கள், பழங்கால தத்துவங்கள், நடைமுறை தத்துவங்கள், ஆத்திகம், நாத்திகம் எல்லாத்தையும் படிக்கிறோம். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஏன்னா எங்களுக்கே புரியாது. கம்யூனிசத்தை பற்றி படிக்கிறோம். கம்யூனிசத்தை பற்றி, கம்யூனிஸ்டுக்காரனுக்கு தெரியாத விஷயமெல்லாம் சாமியாருக்கு தெரியும். கம்யூனிசம், மார்க்சிசம், காஸ்மாலஜின்னு ஒன்று படிப்போம். பிலாசபியில் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சாமியாருக்கு இதெல்லாம் தெரியுன்னு? உனக்கு என்னையா தெரியும், சொல்றதை கேளியான்ட்டு உட்காந்துருவீங்க. இந்த 2 வருஷம் முடிச்ச உடனே களப்பணி, ரீஜென்சி. பெரிய சாமியார் உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். அடிமை பொழப்பு 1 வருஷம். அதுக்கப்புறம் 4 வருஷம் தியாலஜி. தியாலஜின்னு என்னன்னு தெரியுமா? இப்போ கையில் வச்சிருக்கிறீங்களே சின்ன குறிப்பிடம், அதைத்தான் 4 வருஷமா நாங்கள் விவரமாக படிக்கிறோம். 4 வருஷம் தியாலஜியில் என்னென்ன படிக்கிறோம் தெரியுங்களா? திருச்சபை சட்டம், கேனன்லா, சிஸ்டமேட்டிக் தியாலஜிம்பாங்க, திருவுருட்சாதனங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம். மாரல் தியாலஜி, மாரல் தியாலஜி, பூசையை பற்றி படிக்கிறோம், யூக்கரிஸ்ட்ன்ற பேப்பர், ட்ரினிட்டி, இதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் படிச்சுட்டு இங்கே பண்ணா என்ன சாமி உனக்கு தெரியும்? கம்முன்னு உட்காருங்க. சாமியை பற்றியும் தெரியாது, சாமிக்கு என்ன தெரியணும் தெரியாது, சாமியாருக்கு என்ன தெரியணும் தெரியாது. ஆனா என்ன சொல்லுவீங்க? சாமியும் நாம சொல்றதை கேட்கணும், சாமியாரும் நம்ம சொல்றதை கேட்கணும். எல்லாம் தெரிஞ்சவன் சொல்றதை கேட்கணுமா, எதுவுமே தெரியாத சொல்றதை கேட்கணுமா? பதில் சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவன் சொல்றதை கேட்கணுமா, எதுவுமே தெரியாதவன் சொல்றதை கேட்கணுமா? அதான் நான் இந்த 4ஆம் தேதி யாருடைய திருவிழா? புனித ஜான்
மரிய வியானி குருக்களுடைய திருவிழா அன்னைக்கு இப்படித்தான் மக்கள்கிட்ட சொன்னேன். சாமியாருங்க நாங்க கடவுள் சொல்றதை கேட்கணும். சாமியாருங்க நாங்க யார் சொல்றதை கேட்கணும்? ஏன்னா எங்களை விட எல்லாம் தெரிஞ்சவர் யாரு? கடவுள். நாங்க சும்மா 4 வருஷம் சொல்லி கொடுத்து அதை கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சவர் யாரு? கடவுள். அவரு சொல்றதை கேட்கணும் நாங்கெல்லாம். பெரியவங்கெல்லாம் யார் சொல்றதை கேட்கணும்? ஊர்ல அவங்க என்ன படிப்பு படிச்சாலும் சாமியாருக்கு ஈக்குவலா யாருமே படிச்சது கிடையாது, படிக்கிறதே கிடையாது. அப்ப பெரியவங்களெல்லாம் யார் சொல்றதை கேட்கணும்? சாமியாருங்க சொல்றதை கேட்கணும். நாங்க பைபிள் சொல்றதை கேட்கணும். நாங்க சொல்றதை யார் கேட்கணும்? பெரியவங்க கேட்கணும். பெரியவங்க சொல்றதை சின்னவங்க கேட்கணும். அப்ப நம்ம எல்லாருமே யார் சொல்றதை கேட்கணும்? கடவுள் சொல்றதான் கேட்கணும். இந்த ஒரு நிலைப்பாடு கத்தோலிக்க திரு அவையில கிடையவே கிடையாது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தடி எடுத்தவன் தண்டக்காரன், கோல் எடுத்தவன் கொண்டக்காரன்ட்டு ஆளாளுக்கு அதிகாரம் பண்றது, ஆளாளுக்கு நாட்டாமை ஆயிடுறது. நான் சொல்றதாம்ல நடக்கணும். உனக்கு என்ன தெரியும்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நண்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், முதலில் கடவுளை அறிவது. கடவுளை எவ்வாறு அழியலாம்? அதுக்கும் சின்ன குடும்பத்துல பதில் இருக்கு. தாம் படைத்த படைப்புகள் மூலமாகவும் சிறப்பாக இறை வழிபாட்டு மூலமாகவும் கடவுளை அறியலாம். அதனாலதான் நான் சொல்றேன், எங்க போனாலும் சொல்றது, என் பங்கு, நான் இந்த பங்குக்கு போன உடனே 250 பைபிள்ல தான் முதல்ல வாங்கினேன். வேற எதையும் நான் பங்குல செய்யலை. 250 பைபிள் 50,000 கொடுத்து வாங்கினேன். இனிமேட்டு பைபிள் கொண்டு வராம எவனும் கோயிலுக்கே வரக்கூடாதுன்ட்டேன். பைபிளை படி, பைபிளை முதல்ல உட்காந்து படி. பெரியவங்க படிக்க தெரியலையா, படிக்க வச்சு கேளு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம்? படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்போம். பையன் மிலிட்ரியில் இருக்கிறான், வெளியூர்ல இருக்கிறான், என்ன பண்ணுவோம்? லெட்டர் எழுதுவான். அதை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம்? படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் காட்டுவோம், எப்பா இதை கொஞ்சம் படிச்சு காட்டு, இல்லை படிச்சு காட்டு. இன்னைக்கு எத்தனை பெருசுங்க படிக்க தெரிலல்ல, உன் பேரம்பேத்தியை உட்கார வச்சு இந்த பைபிளை படி, நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்பீங்களா? அதுக்கெல்லாம் ஏது நேரம்? ஊர்வம்ப பேசுறதுக்கே வாய் வலிக்குது. இந்த காதை எதுக்கு படைச்சாரு? இந்த வாய் எதுக்கு படைச்சாரு? இந்த கண்ணை எதுக்கு படைச்சாரு? இந்த மூளை எதுக்கு படைச்சாரு? கெட்டது செய்யறதுக்கா? ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கா? அதை கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கா? இல்லையே. கடவுளை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க கடவுளுக்கு எதிராக போறீங்க? அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இனிமேட்டாவது மாறுங்க. டெய்லி பைபிளை படிங்க. இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே இவ்வளவு அன்பா, கடவுளுக்கு என் மேல இவ்வளவு அன்பா, என்னை பத்தி கடவுள் இவ்வளெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரா? பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாலோ, பால் குடிக்கும் அவள் மறப்பதுண்டோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன்னு சொல்றேன். அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பு இல்லை? அன்புக்குரியவர்களே, அருட்தந்தையர்கள் வெளியே பாவ சங்கீதனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாவ சங்கீதனம் எல்லாரும் செய்யறது நல்லது. ஒருவராக போய் செய்யுங்க. விரும்புகிறவர்லாம் கிடையாது. எல்லாரும் நீங்க பாவ சங்கீதனம் செஞ்சாதான் திருவிழா நல்லா இருக்கும். ஜோடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், ஆனா கடவுளுக்கு சந்தோஷம் எது? நீங்க எல்லாம் ஆத்மாவை சுத்தம் பண்ணாதான் சந்தோஷம். நீ குளிக்கிறியோ குளிக்கலையோ, புது ட்ரெஸ் போடுறியோ போடலையோ, கோயில ஜோடிக்கிறியோ இல்லையோ, அதெல்லாம் கடவுளுக்கு சந்தோஷம் கிடையாது. எது சந்தோஷம்? நீ உள்ளத்தை ஆன்மாவை சுத்தம் பண்ணும், அதுதான் கடவுளுக்கு சந்தோஷம். அதனால தயவு செய்து போய் பாவ சங்கீதனம் பண்ணிருங்க. பல வருஷம் பண்ணாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பங்குசாமியாட்ட செத்தாலும் பண்ண மாட்டீங்க இல்லை? ஏன்னா தெரிஞ்சு போயிரும்ல நம்ம வண்டவாளம் தண்டவாளம்லாம். சரி, வந்திருக்கிற சாமியாவது பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால முதல் காரியம், கடவுளை அறியுங்கள். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எவ்வளவு அன்பானவர். பைபிளை படிக்க படிக்க நான்லாம் சினிமா வெறியன், ரஜினி பைத்தியம். படையப்பா படத்தை மட்டும் 13 டைம் பார்த்தேன்.
எப்போ நான் கடவுளுக்குள்ளே வந்தனோ அப்போ இது மட்டும்தான் படித்தேன். எனக்கு சினிமா பார்த்தப்பெல்லாம் என் வாழ்க்கை ஒன்றும் மேலையெல்லாம் போகல. எப்போ பைபிளை நான் தூக்கணனோ அப்போ கடவுள் என்ன தூக்கி வைக்கிறான். பிரைஸ் எல்லாம் பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், யூத்து ஒரு பையனை கூட காணும். எத்தனை பேர் யூத் வந்திருக்கிற பசங்க? யூத்து பசங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நல்லா தூக்கியா. பெருமை, வேலாயுதபுரத்தின் பெருமையே நீங்கள் தான். பிரைஸ் எல்லாம். இந்த 2 பசங்களுக்கு கரங்களை தட்டுங்க. இதுதான் எதிர்கால கத்தோலிக்க திரு அவை. பாருங்க, தியானத்துக்கு வரமாட்டாங்க, திருவிழாவுக்கு மட்டும் வந்துருவாங்க ஆடுறதுக்கு. ஆட்டம் ஆடுவது கத்தோலிக்க திரு அவை, கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய வேலை அல்ல. அதனால பைபிளை படிங்க. எல்லாம் சொத்துங்க. கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதை போல ஒரு உயர்ந்த பொக்கிஷம் உலகத்திலே கிடையாது. இதை படிச்சு வாழ்ந்தவன் வாழ்க்கையில வீணா போனதா சரித்திரமே கிடையாது. இதை படிக்காதவன் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால இந்த திருவிழாவில் கடவுளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னார். தினந்தோறும் குடும்பத்தோடு இறை வார்த்தையை வாசியுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. பைபிளை படிக்க படிக்க நீங்களே மாறிடுவீங்க. பிரைஸ் எல்லாம். எசேக்கியேல் புத்தகத்துல இப்படி ஒரு ஓமை வரும். எசேக்கியேல் புத்தகம், உலர்ந்த எலும்புகள். எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம்? 37. பரவாயில்ல, வெரி குட். யார் எடுத்தா? உலர்ந்த எலும்புகள் யார் எடுத்தா? ஃபாதரே சொல்லிட்டாரா? இப்போ ஃபாதர் கை தட்டிருங்க. 37 படிங்க பாருங்க. மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். என் தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மதில்மொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை என்று சொன்னார். பாருங்க, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என அவற்றுக்கு சொல். தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். எனவே 7வது வசனத்திலிருந்து பாருங்க. எனவே எனக்கு கட்டளையிட்டபடி நான் இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றில் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பிரைஸ் எல்லாம். பாருங்க, ஏனென்றால் எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பெருக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருகிறது. பிரைஸ் எல்லாம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. சொல்றேன்னு நீங்க கோவிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் சரி, சுருவங்களுக்கு உயிர் இருக்கிறதா? ஆனா இறை வார்த்தைக்கு இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சுருவத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பைபிளுக்கு கொடுக்குறாங்களா? சுருவத்தை தான் தேர்ல தூக்கி வச்சுட்டு போறீங்க. பைபிள் என்னைக்காவது பிடிச்சிட்டு போயிருக்கிறீங்களா? சுருவம் ஒரு அடையாளம். அதுக்கு நான் சுருவத்தை பார்க்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்ல. சுருவம் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இப்ப இவரை பார்க்கும் போதெல்லாம் இவருடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அவர் எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாரு, அவர் எப்படி புனித வாழ்க்கை வாழ்ந்தார், அது தெரியணும். பெர்க்மான்ஸ் அருளப்பருக்கு மாலை போடுறது, தேர்ல வச்சு சோடிக்கிறது ஈஸி. ஆனா அவரை போல வாழ்றதே கஷ்டம். மாதாவுக்கு புடவை கட்டி விடுறது ஈஸி, மாதாவை போல மாறுறது வாழ்றது கஷ்டம்.
அந்தோனியாருக்கு துண்டு போடுறது ஈஸி, அந்தோனியாரை தேர்ல வச்சு தெருவா கூட்டிட்டு போறது ஈஸி, அந்தோனியாரை போல வாழ்றது கஷ்டம். புனிதர்களை பின்பற்றுவதற்காகத்தான் சுரூபங்களாக நாம் வைத்திருப்போமே தவிர அவர்களை தெய்வங்களாக வழிபடுவதற்கு அல்ல. இதை கத்தோலிக்க கிறிஸ்தவ புரிஞ்சுக்கணும். குருக்கள் நாங்கள் சுரூபங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. சுரூபங்கள் வேண்டும், ஆனால் எதற்கு? அவர்களுடைய வாழ்க்கையை தியானிப்பதற்கு, ஒரு அடையாளம், ஒரு ஆதாரம். அவங்க பார்க்குறப்பெல்லாம் அவங்க வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரணும். அவங்கள போல இப்போ ஒன்றும் இல்லை, ஊரில் ஒரு பணக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஊரில் ஒரு பணக்காரன் இருக்கிறான், என்ன பண்ணுவீங்க? அவனை போல நானும் வீடு வாங்கணும்டா, அவனை போல நானும் காரு வாங்கணும், அவனை போல என் பிள்ளையும் நானே படிக்க வைக்கணும், அவனை போல நானும் என் பிள்ளைய பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை வருதா இல்லையா? அவனை பார்த்தா மட்டும் ஆசை வருது, ஏன் இவங்களை பார்த்தா மட்டும் ஏன் ஆசை வர மாட்டேங்குது? மாதாவை பார்த்து எந்த அம்மாளுக்காவது ஆசை வந்திருக்குதா? மாதாவை போல நான் வாழணும். சூசையப்பரை பார்த்து யாருக்காவது ஆசை வந்திருக்குதா? ஆம்பளைங்களுக்கெல்லாம் சூசையப்பரை போல நான் வாழணும்னு. எதுக்குங்க அவங்கள வச்சிருக்கிறோம்? அதான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, புளியங்குடியில் பேசின வீடியோவில் சொல்லியிருப்பேன். சுருவத்தை செய்ய வேண்டியது, தேரில் இருக்க வேண்டியது, தெருவா சுத்த வேண்டியது, அவ்வளோதான் செய்யணும். புனிதர்கள் எதுக்கு? புனிதர்கள் யாருங்க? புனிதர்கள் இறை வார்த்தையை வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். இறை வார்த்தையை வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். அவங்க நீங்க கொண்டாடுற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்களெல்லாம் ஆடம்பரத்தை வெறுத்தவர்கள், எளிமையாக வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு பிடித்ததை செய்தவர்கள், கடவுளுக்கு பிடிக்காததை ஒரு காலம் செய்யாதவர்கள், அவங்க தான் புனிதர்கள். அவங்கள வச்சுக்கிட்டே நம்ம கடவுளுக்கு பிடிக்காத, அவங்களுக்கு பிடிக்காதையும் செய்யறோம், கடவுளுக்கு பிடிக்காத காரணம் அறியாமை. கடவுளை பத்தி தெரியல, கடவுளை பத்தி தெரியல. தெரிஞ்சவன் சாமியார் சொன்னாலும் வேலையை பாருங்க சாமி, உங்களுக்கு என்ன தெரியும், ஊர் வழக்கம் என்னமோ அதை செஞ்சுட்டு போங்க. அதில் பெரியவங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, எதுக்கு உனக்கு எதுக்கு வந்து அவன் சொல்றதை கேட்டு. அதான் நான் சொன்னல, கடவுள் சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத பெரியவங்க கேட்கணும், பெரியவங்க சொல்றத சின்னவங்க கேட்கணும். முடிஞ்சு போச்சு, சமுதாயமே சூப்பரா இருக்கும். இதுதாங்க வாழ்க்கை. இறை வார்த்தை உயிருள்ளது. எசாயா புத்தகம் 55:10-11 எடுத்து படிங்க பார்க்கலாம். எசாயா புத்தகம் 55:10-11. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கும், அதை எதற்காக நான் அனுப்புகிறேனோ அதை செய்து முடிக்காமல் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரைஸ் அலார்ட், பிரைஸ் அலார்ட். ஆண்டவர் இயேசுவும் சரி, அன்னை மரியாளும் சரி, புனித சூசையப்பரும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, ஆதி கிறிஸ்தவர்களும் சரி, எல்லா புனிதர்களும் சரி, இந்த வார்த்தை அவர்களுக்கு பொருந்தும். கடவுள் வார்த்தையை சொன்ன செஞ்சவங்க. மாதா என்ன சொன்னாங்க? மாதாம்மா மாதாம்மான்னு தூக்கி தலையில வச்சுக்கிறீங்களே, மாதா உங்களுக்கு உண்மையான அம்மாவா இருந்தா, நீங்க அம்மா மாதாவை உண்மையான அம்மாவா ஏத்துக்கிட்டு இருந்தா, அந்த அம்மா கிட்ட இருக்கிற புத்தி கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் சீரியலுக்கு அடிமை, நான் புடவைக்கு அடிமை, நான் நகைக்கு அடிமை, நான் மனுஷனுக்கு அடிமை, நான் அப்பாவுக்கு அடிமை, நான் புருஷனுக்கு அடிமை அப்படின்னா சொன்னாங்க. நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். இன்னைக்கு கத்தோலிக்க பெண்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இந்த பிரசங்கம் வச்சல அங்கே புளியங்குடியில்,
அதுக்கு எனக்கு கமாண்ட் வந்திருக்குது, 3 மோசமான கமெண்ட், அதையும் சொல்லிடுறேன். இப்படி இவங்களெல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள், வாயிலேயே சரட விட்டுட்டு இவனுங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பானுங்க. ஒன்று, நீங்க தான் ஆணாதிக்கத்தின் மறு உருவமே, நீ என்னையா ஆணாதிக்கத்தை பற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவர் கூட இருந்துட்டு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரடு விட்டுறதுன்னா மற்றவங்களை புகழ்ந்து பேசினா தான் வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இப்படி செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டினோம்னா எங்கே வாய்ப்பு கிடைக்கும்? கிடைக்காது. ஆனால் படிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. யாருக்கோ போகிறது எனக்கு வந்துருச்சு. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்வதில்லை. புனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறீங்க பயங்கரமா, ஸ்பீக்கர் என்ன, லைட்டு என்ன, தேர் என்ன, சோடன் என்ன, ஓகே. அவங்க எப்படி புனிதரானான்னு யாராவது யோசிச்சிங்களா? இன்னைக்கு புனிதர்களை கத்தோலிக்க திருச்சபை எதுக்கு வச்சிருக்கிறீங்க? புரோக்கரா வச்சிருக்கிறீங்க. கல்யாண புரோக்கரு, வீடு புரோக்கரு, லோன் புரோக்கரு. இல்லை, நீங்க கடவுள்கிட்ட என்னெல்லாம் கேட்பீங்க, புனிதர்கள்ட்ட என்னெல்லாம் கேட்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சொல்லுங்களாம்மா. பூச கருத்தெல்லாம் எழுதி வைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்கள்ட்ட, இல்லையா? பூச கருத்துக்கெல்லாம் எழுதி வைக்கிறீங்களா, அதான் எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? யாராவது நான் கடவுளை அறிய வேண்டும், கடவுளை நான் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நான் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை நான் நம்ப வேண்டும், கடவுளுக்கு நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக மாற வேண்டும், நான் புனிதராக புனித பெர்க்மான் சருளப்பரை போல நான் மாற வேண்டும், மாதாவை போல நான் வாழ வேண்டும், சூசியப்பரை போல நான் வாழ வேண்டும், அந்தோனியாரை போல நான் வாழ வேண்டும். இப்படி யாராவது பூசக்கருத்து எழுதுவீங்க? என்னென்ன எழுதுவீங்க நான் சொல்லிட்டா? என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், என் பிள்ளைக்கு கல்யாணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது, குழந்தை பாக்கியம் வேண்டும், என் மகன் படித்து விட்டு சும்மா இருக்கிறான், வேலை இல்லாமல் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும், என் மகன் உள்ளூரில் வேலை செய்து போர் அடித்து விட்டு ஆகவே வெளிநாட்டில் வேலை வேண்டும், என் மகன் 10ஆம் வகுப்பிலே 500க்கு 600 மார்க் வாங்கும் மதிப்பெண் பெற வேண்டும், என் மகன் நீட் எக்ஸாம் எழுதுகிறான், அந்த நீட் எக்ஸாமில் அவன் வெற்றி பெற வேண்டும், அப்புறம் நான் வயலில் விதைத்திருக்கிறேன், விளைச்சல் நன்றாக மழை நிறைய பெய்ய வேண்டும், அப்புறம் வேற என்ன, கடன் பிரச்சனை தீர வேண்டும், கடன் நிறைய வாங்கிட்டேன், இந்த கடனை அடைக்க வேண்டும், இல்லையா? இதுதான் கடவுளுக்கு வேலை. அவர் கல்யாண புரோக்கரு, படித்து சொல்லித்தர டியூஷன் டீச்சரு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிறார், வேலை இல்லாதவங்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துருவாரு. இல்லை, கடவுள்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியல, அவங்கள்ட்ட எதா கொடுக்க முடியும்னு எதுவுமே தெரியல. சும்மா எனக்கு இது வேணும், கடவுள்னா யாரு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும், அவரு தான் கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு பிள்ளைகளே அப்படியே தானே நினைக்குதுங்க. அப்பா அம்மாலாம் எதுக்குடா, உங்க அப்பா அம்மாலாம் எதுக்கு? யூத்து சொல்லுங்கப்பா, எங்கப்பா 100 யூத்தை காணாம போயிட்டானா, எந்திரிச்சு அதுக்குள்ள கை திருநோன்னே போயிட்டானப்பா. சரி, யூத்து பொண்ணுங்களா நீ சொல்லு பாப்பா, கண்ணே சொல்லு கண்ணே, உங்க அப்பா அம்மாவை எதுக்கு உனக்கு உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க சொல்லு, எதுக்கு இருப்பாங்க? என்ன மைக் கொடுப்பா, மைக்கில் சொல்லு, மைக்கில் சொல்லு சாமி, சத்தமா சொல்லு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்ஸ், நோட் திஸ் பாயிண்ட். பெத்தவங்க எதுக்கு இருக்கிறீங்க? தேவையானது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தாதான் நீ அப்பா அம்மா, இல்லைன்னா கேட்பான் எதுக்கு பெத்த. ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டா பெத்துக்க முடியும்? சொல்லுங்க. நீ பிறக்கிறையா இல்லையான்னு இன்னும் வரையா அந்த உலகத்துக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் வந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இப்போ கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை கேட்குறோம், விலையை கேட்குறோம், எவ்வளோப்பா விலை அப்படிங்கிறோம், இவ்வளோ விலையெல்லாம் நம்மகிட்ட ஆகாதுப்பான்னு வந்துடுறோம். அந்த மாதிரி பிள்ளைங்க பிறக்கும் போதே இங்கே பாரு, இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றினா நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ பிறக்காமல் இருக்கிறதே நல்லது சொல்லியிருப்போம்.
பிறந்ததுக்கு அப்புறம் தானே கேட்குது, வாயா பேசி தொலையுது. இதுல வேற வேண்டுதல் அந்தோனியாருக்கு, என் புள்ள வாயே பேச மாட்டேங்குது, வாயை கொஞ்சம் திறந்து விடு அப்படின்னு. அதென்ன காவாயா திறந்து விடுறதுக்கு? அப்புறம் திறந்த வாய் மூடுன்னு வேண்டிக்கிற. எப்படியாவது சாமி என் பையன் பேசுற பேச்சு என் காதுல கேட்க முடியல, நீயே திறக்க சொல்லுவ, நீயே மூட சொல்லு. அப்ப திறக்கிறதும் மூடுறதும் தான் கடவுளுடைய வேலையா? நீ வச்ச ஆளுக்காரனா அவரு? உனக்கு என்ன அடிமையா அவரு? மாதா சொன்னாங்க நான் கடவுளுக்கு அடிமைன்னு. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? கடவுள் தான் எங்களுக்கு அடிமை. எந்திரினா எந்திரிக்கணும், மந்திரினா மந்திரிக்கணும். சரி இதை விடுங்க. சப்பரத்துல ஏன் சுருவத்தை எல்லாம் கட்டி வைக்கிறீங்க? சுருவத்தை ஏன் கயிறெல்லாம் போட்டு இறுக்கமா கட்டி வைக்கிறீங்க? அதுதான் இல்லை. இந்த நீங்க பண்ற அக்கிரம அநியாயத்தெல்லாம் பார்த்து அந்த சுருவத்துக்கு உசுறு வந்து எடுத்து வந்து உங்களையெல்லாம் தடி எடுத்துட்டு வச்சு வெளுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நடந்தாலும் சரி நாங்கள் 1000 அட்டகாசம் பண்ணுவோம். குடிப்போம், அடிப்போம், ஆடுவோம், பாடுவோம், சண்டை போடுவோம், என்ன வேணாலும் செய்வோம். என்ன நடந்தாலும் நீ தேர்லயே தான் இருக்கணும். இறங்கி வந்தேன்னா உன்னையும் உடைச்சு போடுவோம். இப்படித்தான் 2 கோஷ்டி சண்டையா இருக்கும்போது சாமியார் இடையில போயிட்டாராம். எடுத்தான் இட்டானா, சாமியார் மண்டை அவுட்டு. அதனால சாமி தேர் சுத்தும் போது வீட்லயே பங்களாவிலே இருந்துக்குங்க. இப்படி நாம பண்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளை அறியாமையும் புரிஞ்சிக்காமையும் பண்ற அட்டகாச அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எத்தனை ஆண்கள் பங்குச்சாமியார்ட்ட போய் சாமி பைபிளை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேள்வி கேட்பீங்க, சண்டைக்கு போவீங்க, எல்லாம் செய்வீங்க. பைபிளை பத்தி கேட்பீங்களா? இப்போ டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சாமி எனக்கு என்ன நோய் இருக்கு பார்த்து சொல்லுங்க, அதுக்கு ஒரு மருந்து கொடுங்கம்பீங்க. வக்கீல்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சார் என் கேஸ் இதுக்கு ஒரு விமோச்சனத்தை சொல்லுங்கம்பீங்க. ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட என்ன சொல்லுவீங்க? ஏப்பா இந்த பிஸ்னஸ் செய்யலான் இருக்கிறேன், என்ன ஆகும்னு கேட்பீங்க. லீகல் பிஸ்னஸ் அட்வைசர். இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்கிட்ட போய் என் பையனை நல்லா படிக்க வச்சு மார்க் வாங்க வைங்க, அவனை டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆக எந்தெந்த படிப்பு படிச்சவனோ அந்தந்த படிப்பு படிச்சவன்கிட்ட போய் அதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் கேட்குறீங்க. சாமியாரா படிச்சுட்டு வந்திருக்கிறோம், சாமியை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கிறோம். யாராவது வந்து எங்கள்கிட்ட சாமியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும், போன ஊரில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சாமியார் டிரான்ஸ்ஃபரா இங்க வராரு இல்லையா, அவர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கான், அவன் பயோடாட்டா எடுத்து வச்சிருப்பான். அவர் செஞ்ச நல்லதெல்லாம் தெரியாது, அவன் என்னென்ன தப்பு செஞ்சா அதை மட்டும் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு நீ அப்படியே முன்னை பத்தி எப்படி தெரியுமாமே. அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றி அறிகிற அறிவே உண்மையான அறிவு, மற்றதெல்லாம் போலியான அறிவு. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பைபிளை, கடவுளை அறிவது. அதுல முதல்ல பைபிளை நல்லா படிக்கணும். இன்னைக்கு பைபிளை சரியா படிக்காதனாலதான் தப்பு தப்பா படிச்சவனெல்லாம் பைபிளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்களும் ஏமாந்து போயிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சபைகள் பிரிவதற்கு காரணம் என்ன? 12 ஆண்டுகள் கத்தோலிக்க குருவானவர் படிக்கிறார், எல்லாத்தையும் படிக்கிறார். 12 வருஷம் படிச்ச குருவானவர்கிட்ட போய் எதுவும் கேட்க மாட்டோம். சோத்திரம் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், பாஸ்டர் சொல்ற சத்தியம் நாங்க மட்டும் பொய்யா சொல்லி கொடுக்குறோம். அதாவது பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவீங்களா, அப்படியே வச்சு திணிப்பீங்களா? அப்படிதான் கத்தோலிக்க திருச்சபை தன் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தொடர்ந்து 2 ஆண்டுகள் தினந்தோறும் திருப்பலிக்கு வந்தான்னு சொன்னாலே ஒரு முறை பைபிள் படிச்சதுக்கு சமம். தினந்தோறும் திருப்பலிக்கு வருகிற கிறிஸ்தவன் டெய்லி படிக்கிற வாசகத்தை கேட்டாலே 2 வருஷத்துல அவன் ஒரு முறை பைபிளை படிச்சவன் ஆயிடுவான். இதே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும் வரான்னு வச்சுக்கலேன், ஞாயிற்றுக்கிழமை பூசையில படிக்கிற வாசகங்களை கேட்டாவே அவன் 3 வருஷத்துல ஒரு முறை பைபிளை படிச்சவன் ஆயிடுவான். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுறோம். அவங்க ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு கத்தோலிக்க சபையில சத்தியத்தையே சொல்லி கொடுக்கல, இங்கதான் சத்தியத்தையே கொடுக்குறான். கொடுப்பான், கொடுத்துட்டு கேட்பான். பாஸ்டர் கேட்டா பாஸ்டருக்கு என்ன இருக்குது கொடு,
தசம பாகம் கொடு, அள்ளி கொடு. சாமியார் கேட்டா இவர் சம்பாதிக்கிறதுக்கு கேட்கறாரு. ஆனா பாஸ்டர் கேட்டா மட்டும் ஊழியத்துக்கு கேட்கறான், சாமியார் நாங்க கேட்டா மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு கேட்கறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாஸ்டர் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தான் போய் சேரும். ஆனா சாமியாருங்க நாங்க இல்லாத மக்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு செய்ய முடியாது. நாங்க ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம். ஏழை இன்னைக்கு நீ சொல்லுங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க, படிச்சவங்களா இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? சாமியாருங்க படிக்க வச்சதுனால, சாமியார்களும் சிஸ்டர்களும் படிக்க வச்சதுனால. ஆனா நாங்க மத்தவங்கள படிக்க வச்சோம், நீங்க மத்தவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சீங்க? இல்லையே. அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றி சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு, கடவுளின் அறிவிப்பவர்களுக்கு அதான் சொல்றார் பைபிள்ல, நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எத்துணை அழகானவை. இன்னைக்கு உண்மையா பிரசங்கம் வச்சோம்னா என்ன அந்த ஜாமியார் சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, திட்டுறாரு. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு நோய் இருக்குதுன்னு சொன்னா என்னையா நினைச்சிட்டு இருக்கிறோம், சண்டைக்கு போவீங்களா? அப்ப மட்டும் சரிங்க டாக்டர், என்ன சாப்பிடணும், டயட்டு சொல்லுங்க, டயட்டு சொல்லுங்க. சாமியார் சொன்னானா எங்களுக்கு தெரியும். வடிவேல் சொல்ல, சித்தப்பு எங்களுக்கு சூதுவாதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தன் வண்டியில ஸ்டாண்ட எடுத்து விடாம போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்க, 2 வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான், 2 வீலர். என்ன பண்ணுவீங்க? ஓ ஸ்டாண்ட் எடுத்து விடியான்னு சொன்ன, சாரிங்க அப்படின்னு எடுத்து விட்டுக்குவான். இப்போ கார்ல போயிட்டு இருக்கிறோம், டோர் லாக் ஆகல, பின்னாடி போயிட்டு சொல்றான் டோர் லாக் பண்ணலையா, அப்படின்னு தேங்க்ஸுங்க அப்படிங்கணும். இதெல்லாம் சொன்னா தேங்க்ஸுங்கிற, ஏப்பா நீ பண்றது சரியில்லை, இந்த மாதிரிலாம் நீ வாழக்கூடாதுனாலும் செய்யக்கூடாது, எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போங்கிற. உயிரை அழிக்கக்கூடிய விஷயங்களை சொன்னால் கேட்கிறாய், உடலை சார்ந்த விஷயங்களை சொன்னால் கேட்கிறாய், அறிவு சார்ந்த விஷயங்களை சொன்னால் கேட்கிறாய், வியாபாரம் சார்ந்த காரியங்களை சொன்னால் கேட்கிறாய். கடவுள் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், இறை வார்த்தையை பற்றிய காரியங்களை சொன்னால் கேட்கிறீர்களா? இல்லையே. இப்ப திருவிழா பூசைக்கு நிப்பீங்களா, இப்படியா இருக்கும், சொட்டை விழுந்த சோளக்காடு மாதிரி, பல்லு விழுந்த கிளவி மாதிரி, அங்க 2 இங்க 2. திருவிழாக்கு இத்தனை ஆம்பளைங்க தான் வருவீங்களா? சாமி சொல்லிட்டு தான் நம்ம நோட்டீஸ்லேயே போட்டிருக்கிறார், ஆண்டு தியானம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் 1 மணி வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிரு. 1 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போயிடுறேன், எவனுக்கா சொல்ல தில்லு இருக்குதா? சொல்லிடுவீங்களா? நீட் எக்ஸாம் என்னால் 1 மணி நேரம் தான் எழுத முடியும், அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்களா? டிஎன்பிசி எக்ஸாம் நான்லாம் 10 மணிக்கு தான் வருவேன், நீ சொன்னாலும் 8 மணிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? இங்கே மட்டும் சொல்லுவீங்களே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் பூசை வச்சா நான் எப்படி வர்றது, இவ்வளோ நேரம் பூசை வச்சா நான் எப்படி போய் சமைக்கிறது? சாமி விஷயத்துக்கு மட்டும் இழுத்து வைப்ப, நீ இஷ்டத்துக்கு வருவ, இஷ்டத்துக்கு போவ. ஆனா மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு போவ, அவன் இஷ்டத்துக்கு வருவ, விட்டாதான் வருவ. பள்ளிக்கூடத்துக்கு காலையில 7 மணிக்கு போனானா உன் பையன் சாயந்தரம் 6 மணிக்கு வர வரைக்கும் கப்புன்னு உக்காந்துருப்ப. கோயில்ல முடிஞ்ச பூசை இன்னுமா பூசை நடக்குது? தாவீது அரசருக்கு தாங்க இந்த அருமை தெரியும். வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய கோவில் முற்றத்தில் 1 நாள் வாழ்வது மேலானது. ஒரு உண்மையை சொல்றேன், நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. கோயில்ல எவ்வளோ நேரம் நிற்கிறையோ, கோயில்ல எவ்வளோ நேரம் இருக்கிறையோ அவ்வளோ நேரம் உனக்கு ஆசீர்வாதம். எவ்வளோ நேரம் கோயில்ல நீ விட்டு போறையோ அவ்வளோ நேரம் உனக்கு ஆசீர்வாதத்தை இழந்துருவ. சரிங்களா? கடவுளோட இருக்கிறது அவ்வளவு நல்லதுங்க. அதனாலதான் பேதுரு சொன்னாரு உருமாற்றத்தின் போது, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நல்லது. அதான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க கோச்சிட்டாலும் சரி, இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ டீ குடிக்க போயிட்டு வாங்க. கழுதைக்கு தெரியுமா சாமியோட அருமை தெரிஞ்சவன் தான் இங்கேயே உட்காந்துருப்பான், சாமியோட அருமை தெரியாதவன் உட்காந்துருப்பான்.